Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். ABCD is a trapezium in which AB is parallel to DC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் இப்போ வந்து ஒரு trapezium draw பண்ணிக்கிறேன். இதுக்கு A, B, C, Dன்னு நேம் கொடுத்துக்கிறேன். AB வந்து DCக்கு parallel-ஆ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PQR points on AD and BC respectively. அப்போ Pன்ற பாயிண்ட் ADயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ADயில் வந்து நான் Pன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். BCயில் வந்து Qன்ற பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? PQ is parallel to DC. DCக்கு இந்த PQ வந்து parallel-ஆ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மூணுமே எப்படி இருக்கும்? parallel-ஆ தான் இருக்கும். If PD equal to 18 cm, PD வந்து 18 cm சொல்லியிருக்காங்க. BQ வந்து 35 cm. இப்போ இங்கே 35 cm போட்டுக்கலாம். QC வந்து 15 cm சொல்லியிருக்காங்க. AD தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல் லென்த் இதுதான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த AD இது ஃபுல் வேணும்னா நமக்கு இதுவும் ஆட் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு PD வந்து நமக்கு தெரியும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? AP கண்டுபிடிக்கணும். AP தெரிஞ்சிச்சுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபுல்லத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த APயை தான் நான் X அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ Xை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு AD கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரபேசியத்தை வச்சு நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி சம் போட முடியாது. அதனால என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டயக்னல் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டயக்னல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வந்து ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ண உடனே நமக்கு என்னாச்சுன்னா, இது இங்கே 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ADC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ABC அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு parallel லைன்ஸ் இருக்குது. parallel லைன்ஸ் இருக்கிறதுனால நம்ம BPT தியரம் யூஸ் பண்ணி இந்த சம்மை போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ADC அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ADCயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இதுக்கு E அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இந்த PQ வந்து DCக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த PEயும் DCக்கு பேரலாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கலாம். PE இஸ் parallel to DC. ஸோ இது பேரலாக இருக்கிறதுனால இப்போ நம்ம BPT தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பை BPT இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் இந்த 2 லைன் வந்து பேரலாக இருக்கும்போது அதோடைய சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, DP/PA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா CE/EAக்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்க போகிறோம். ABC அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABCயில் பார்த்தீங்கன்னா இப்போ எது பேரலல்? இந்த EQவும் ABயும் பேரலாக இருக்குது. ஸோ EQ இஸ் பேரலல் டு AB. அப்போ BPT தியரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பை BPT இதில் சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் இல்லையா? அப்போ CE/EA எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா CQ/QBக்கு ஈக்குவலாக இருக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் பாருங்கள். இங்கேயும் CE/EA இருக்குது, இங்கேயும் CE/EA இருக்குது. அப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக இது ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து இது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எழுதிக்கலாம். அப்போ DP/PA வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா CQ/QBக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். DP உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 18 கொடுத்துருக்காங்க. PA பார்த்தீங்கன்னா நம்ம Xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 18/Xன்னு போட்டுக்கலாம். இப்போ CQ/QB, CQ பார்த்தீங்கன்னா 15, QB பார்த்தீங்கன்னா 35. ஸோ 15/35ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 18 × 35 = 15 × Xன்னு வந்துடும். நமக்கு X தான் வேணும். ஸோ மல்டிப்ளையில் இருக்க 15 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடடில் வந்துடும். இப்போ இதை நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 7 டைம்ஸ். இப்போ இது வந்து 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1 டைம், இது 6 டைம்ஸ். இப்போ 6 7s 42ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 42ன்னு கிடைக்குது. ஸோ இது சென்டிமீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். நமக்கு எக்ஸ் கேட்கல, நமக்கு கேட்டது பார்த்திங்கன்னா ஏடி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஏடி கிடைக்கும்.
அப்போ ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 18 எழுதிக்கலாமா? ஏடி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 18. அப்போ ஏடி ஈக்குவல் டு எக்ஸுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 42 ப்ளஸ் 18. அப்போ ஏடி ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 42வையும் 18ஐயும் ஆட் பண்ணால் 2 + 8 வந்து 10, பேலன்ஸ் 1 5 6 60 கிடைக்குதா? இப்போ யூனிட்டும் நம்ம எழுதணும் கண்டிப்பாக சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.